ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டோஷிப்போட எபிசோட் 279 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வைக்கப்பட்ட தருணம். அதனாலதான் இவனால நெஜி மாதிரி உருமாற முடிஞ்சிருக்க. இப்பதான் புரியுது. ஒருத்தர் கிட்ட இருந்து சக்கராவை உறிஞ்சுக்கிட்ட உன்னால அவங்கள மாதிரியே ஒரு க்ளோனா உருமாற முடியும். அதுதானே? இவ்வளவு இன்டென்ஸான போருக்கு இடையில எதிரிங்க ஒரு புது டாக்டிக்ஸ பயன்படுத்துறாங்க. அலெக்ஸ் ஷினோபி போர்சஸ் ஜெட்சுவை அனுமதிக்கிறாங்க. ஒவ்வொரு கேம்ப்குள்ளேயும் யாரும் வராத வகையில பாதுகாப்பு வலைய அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த பேரியர்ல ஏதோ வீக்னஸ் இருக்கும்னு தோணுது. அதை விசாரிக்கதான் டீம் 8 இங்க வந்திருக்காங்க. நாம வந்திருக்க இடம் ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, இப்போதைக்கான இங்க யாரும் இல்ல. எறும்பு மாதிரி ஓட்ட போட்டு இருக்கு. ஜெட்சுக்குள்ள இது வழியா தான் உள்ள வராங்க. அதுவும் அவங்க அதிக அளவுல இருக்காங்க. சோ ஜாக்கிரதையா இருங்க. நாட்டெல்லாம் ஒற்றை அடிதான். மொத்தமா இங்க எத்தனை பேர் தான் இருக்காங்க? அவங்கள தொட விடாதீங்க. ஒரு வேலை தொட்டாங்கன்னா அவங்க உங்க சக்கரவை உறிஞ்சுக்குவாங்க. வாயில சொல்றதெல்லாம் ஈஸிதான். தொடாம எப்படி அவங்க கூட சண்டை போட முடியும்? இப்பதான் தகவல் ஆணைய வழி அனுப்புனேன். நாட்டானால முடிய முடியாது. மொத்தமா அடிக்கிறதுக்கு ஃபீலிங் காப்ஸ் வந்துருவாங்க. அப்ப அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? ஐயோ, என்னையாது அடிக்கடிதான் இன்னும் வரானுங்க. அவங்களாவது ஒரிஜினலா அடைச்சாலும் வந்துடுவாங்க தானே. அவனுக்கு தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. ஜாக்கிரதை, தலையில என்ன கொட்டி இருக்கு. சுரங்க வெட்ட பயன்படுத்துற பேப்பர் பா. இது நல்லதே இல்ல. அதெல்லாம் வெடிக்க போகுது. வெடிக்கணும் தான் பண்ணியே வச்சிருக்காங்க. உனக்கு ஒண்ணு ஆகலையா ஹக்கமாரு? இது நல்லதுக்கு இல்ல. யாராவது இருக்கீங்களா? ஷீனோ, ஹினாட்டா, நான் இங்க இருக்கேன். இது கூட நம்ப முடியாது. யாரும் ஒரிஜினல். நல்ல வேளை உனக்கு ஒண்ணு ஆகல. ஆமா, சரி, ஹினாட்டா இங்க. எனக்கு தெரியாது. எதிர்பாராத நேரத்துல அந்த பேப்பர் பாம் வர நம்மள பிதிர விட்டுருச்சு. சரிவா, நாம போய் அவளை தேடுவோம். தீபா, அவ வாசனைய உன்னால உணர முடியுதா? இல்ல, முடியல. புகையோட வாசனை ரொம்ப அதிகமா இருக்கு. ஹினாட்டா, அம்மாடி எங்கம்மா இருக்க? இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க மாதிரியே கேக்குறானே. இங்க எதிரிகள் யாரும் இல்லாததே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை வெடி விபத்துல எல்லாரும் இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கெட்டதுலயும் ஒருவித நல்லதுதான் அது. ஆனா அவ்வளவு பெரிய வெடி விபத்தால இதோட நுழைவாயிலும் மூடி இருக்கும்னு நினைக்கிறேன். தீபா, உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல, இவர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். யாருமே அது? இவ்வளவு ஒரிஜினலா தெரியல. நமக்கு கீழே இருக்கிற தர உடைஞ்சு அதுக்கும் கீழே நான் விழுந்துட்டேன். அவருக்கு என்னாச்சு? நாங்களே இதை எதிர்பார்க்கவே இல்லை.
இவர் கூட இன்னொரு சீலிங் காப்ஸ் இருந்தாரு. அவர் எங்க இருக்காருன்னு தேடி பாப்போமா? அவரையும் கூட்டிக்கிட்டு நம்ம இங்க இருந்து வெளியேறது நமக்கு நல்லது. சரி, ஆனா இங்க இருந்து நம்மளால வெளியே போக முடியாது. ஏன்டா அப்படி வாய வைக்கிற? இந்த ஷினோபி இறந்தது வெடி விபத்துனால கிடையாது, குழாயால குத்தப்பட்டதால தான் இவர் இறந்து போயிருக்காரு. வெடி விபத்துக்கு அப்புறம் தான் இவரோட உயிர் பிரிஞ்சிருக்கும்னு உனக்கு நல்லா தெரியுமா? நிச்சயமா தெரியும். எதிரிகள்ல ஒருத்தனாவது உயிர் தப்பிச்சிருக்கும். அவங்களால விக்டிமோட சக்கராவை உறிஞ்சுக்கிட்டு அவங்கள மாதிரி மாற முடியும். இது எல்லாத்த விட கொடுமை என்னன்னா, அவன் நமக்கே தெரியாம நமக்குள்ள ஊடுருவி நம்மளையே தாக்க ஆரம்பிப்பான். அப்படின்னா நம்மள ஒருத்தர் போலின்னு சொல்ல வரியா? எஸ், அதுக்கும் வாய்ப்பு இருக்குதானே? கண்டிப்பா இருக்கு. இல்ல இல்ல, நாம 3 பேருமே ஒரே டீம். அப்புறம் எப்படி நம்மள ஒருத்தர் போலியா இருக்க முடியும்? எனக்கும் அது புரியுதுதான். ஹினாட்டா, நீயே உன்னோட வியாக்குக்கான யூஸ் பண்ண மாட்ட. அது வந்து சீலிங் டீமோட பேரியர் ஜெட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது அது முழுமையடையல. அதனால என்னோட பியாக்குகான் வீணா போயிடுச்சு. அப்படியா விஷயம்? இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ ஹினாட்டாவா சந்தேகப்படுற? கிபா, நிஜமாவே உன்னால எந்த சுவாசத்தையும் உணர முடியலையா? எம்எல்ஏ சந்தேகப்படுறியா? ரைட்ரா, நீதான் உண்மையான ஷீனோங்கிறதுக்கு என்ன சாட்சி? முன்னாடி நடந்த சந்தையில அவங்க என் மேல கை வைக்காதபடி நான் பாத்துக்கிட்டேன். அதுக்கு உன் பூச்சியில இருந்து கூட அவங்க சக்கராவை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? உண்மைதான், அது இல்லைன்னு என்னால நிச்சயம் மறுக்க முடியாது. ஆனா இங்க நிக்கிற நான் தான் உண்மையான ஷீனோ. அதே மாதிரி அதே போல நானும் உண்மைதான். நமக்குள்ளேயே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம தான் உண்மையானவங்கன்றத ஆதாரம் இல்லாம கண்டுபிடிக்கவே முடியாது. விடுங்கப்பா, இவ்வளவு ஆயிடுச்சுல. நம்பிக்கை இல்லாம யாரு கூட இருக்க தேவையில்ல. 3 பேரும் தனித்தனி வழியில போவோம். அந்த இன்னொரு சீலிங் காப்ஸ நானே போய் தேடிக்கிறேன். வா அக்கமாரு. கீபா எங்க போற? நான் அக்கமாரோல சென்ஸ் பண்ண முடியும்ல ஃபேக் இது. அதனால கூட முடியல, ஸ்மெல் பண்ண முடியல. கீவாவை கூட வா. யாராலையும் நம்ப முடியாதுன்றதுனால நீயும் நானும் கூட ஒண்ணா இருக்க வேண்டாம். என்னாட்டாமே நடிக்கிறது கஷ்டம், அதனால தெரியல. நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்களே. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? சீனோ சீனோ மாதிரியே இருந்துச்சு. பெரிய இப்படிதான் எல்லாத்திலும் குழப்பம் உண்டாகும் போல. இவர்தான் நான் சொன்ன 2வது சீலிங் காப்ஸ். இவனை யார் இப்படி பண்ணாங்க? சீனோ தான் டவுட்டா இருக்காங்க. 3 பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் துரோகி. யாரு? என்ன பண்ணிட்டு இருக்க கீவா? சும்மா நடிக்காதடா. அவரோட கையில இருந்த இந்த சின்ன துணியோட வாசனையும் உன் துணியில இருந்து காணாம போன சின்ன பீஸோட வாசனையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒழுங்கா ஒத்துக்கோ, நீ தானே அந்த துரோகி ஷீனோ. எங்க எல்லாரையும் சந்தேகப்படும் போதே உண்மையில எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. உண்மைன்னு கடைசியில நீ உண்மையை மறைச்சிருக்க. அந்த வெடி வெடிச்சப்போதான் என்னோட துணி கிழிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம ஒருவேளை நான் பொய்யா இருந்தா துரோகின்ற விஷயத்த நான் ஏன் முதல்ல உங்ககிட்ட சொல்லிருக்கணும்? முதல்லயே சொல்லிருந்தீனா யாரும் உன் மேல சந்தேகம். ஆனா இதுக்கெல்லாம் ஏமாற ஆள் நான் கிடையாது, புரியுதா? மோதி பாத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் கீபா இரு. இப்படி நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம செத்து போயிடுவோம். நம்ம எதிரியோட நோக்கம் என்னமோ அததான் நாம இப்ப நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். என்னட்டா ஐயோ, யோசிச்சு பாரு, வார்ல இப்படி எல்லா டீமும் சந்தேகப்பட்டிருந்தா என்ன ஆகுறது? இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும். நம்மள ஒருத்தர் தான் போலியானவங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் போலியானவங்களா இருந்தா யோசிக்காம என்ன வந்து தாக்கிருப்பாங்க. நிஜமான 2 பேர் அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்காக தான் அந்த போலியானவன் காத்துக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாங்கிற? யாரு போலிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போறோம்? என்கிட்ட ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. ராக் பேப்பர் சீசர். உனக்கு அறிவு இருக்கா? இப்ப நான் சக்சஸ் விளையாடணுமா? கண்டிப்பா. தோத்து போறவங்க ஜெயிக்கிற 2 பேர் கேட்கிற கேள்விகளுக்கு அதுதான் நேரடியாவே ஒருத்தர் கேள்வி கேட்டு போயிடலாமே. முடியாது.
ராக் பேப்பர் சீசர்ஸ். இதுக்குதான் வளராத சின்ன பசங்க கூட சவகாசம் வச்சிருக்க கூடாது. ராக் பேப்பர் சீசர்ஸ். ரெண்டு பேருமே இல்லைன்னா கோடு இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ராக் பேப்பர் சீசர்ஸ். உனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? அது எனக்கு சூட்டாங்கரியும் ஹக்கமாரு கூட வாக்கிங் போறதும் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. மறுபடியும் ராக் பேப்பர் சீசர்ஸ். நாட்டோட கேட்டால் நட்டோ பிடிக்கும்னு இடுவா. என்ன சொல்லுவீங்க அப்புறம்? ராக் அது அவளுக்கு பேப்பர் மட்டும் கண்டிப்பா தெரிஞ்ச பண்ணிதான் விஷயம் இல்ல. ஆகணுமான்னு கொஞ்சம் யோசிய. நிச்சயமா பண்ணி ஆகணும். ஏன்னா இருக்கிறதுல அதான் ரொம்ப முக்கியம். ராக் பேப்பர் சீசர்ஸ். ஐயோ, இந்த முறை தோத்து போனது நான் தான். உனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும், அதுலயும் குறிப்பா ஸ்வீட்ஸ். உண்மையை சொல்லு. என்ன சொல்லணும், நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே. உனக்கு எல்லாத்தையும் விட நருட்டோவை தானே ரொம்ப பிடிக்கும். என்ன அப்பா எதுக்காக என்ன சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன புள்ள. மறுபடியும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத. கமான், மறுபடியும் ஆரம்பிப்போம். இவன் வேறயா. ராக் பேப்பர் இன்னும் இன்னாட்டா மிஷினும் மேலே டவுட் ஆகுது. கீழே மேலே டவுட்டே வரல. சீசர்ஸ். இந்த முறை தோத்தது நீதான் ஷீனோ. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு உண்மையான ஷீனோக்கு மட்டும்தான் பதில் தெரியும். முதல் முறை நாங்க சாஸ்கேவை தேடி போனப்ப ஒன்ன மட்டும் தான் நாங்க விட்டு போனோம். அப்ப உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லு. என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்? சொல்ல போனா நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். கமான், நியாயமே இல்ல. ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒண்ணுதான். நீ இப்படி பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு உண்மை தெரியணும்னா என்ன நீங்க தூக்கடிச்சே ஆகு. இல்ல, புரியல. கூடிய சீக்கிரமே சில உண்மையான விஷயங்களை நீ உணர்வு. ராக் பேப்பர் சீசர்ஸ், கோ. நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டேன். இன்னும் ஒரு முறை. எதுக்கு நாம இதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா இருக்கிறதுலே இதான் ரொம்ப முக்கியமான பகுதி. திரும்ப திரும்ப இதே சொல்லுங்கிறாங்க. ராக் பேப்பர் சீசர்ஸ். பண்றாங்க. இது உன்னோட டர்ன் ஷீனா. இல்ல, கேமை இதோட முடிச்சுக்கலாம். என்னது? என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான். ரூல்ஸ மாத்திட்டே இருக்க. நான் ஒண்ணு யோசிச்சேன். கேப்டன் யமாட்டோ அவங்க கிட்ட இருக்காங்கன்னா அப்போ எதிரிகளுக்கு நம்மளை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும் தானே அர்த்தம். அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு போயிருப்பாங்கன்னு முதல்ல நீ நினைக்கிறியா? கண்டிப்பா. ஆமா, அவங்களுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நம்மள மாதிரியே எல்லா இடத்துலயும் ஊடுருவிட்டு இருக்காங்க. அதனால அவங்க யார மாதிரி இருக்காங்களோ அவங்கள மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நீ சொன்ன இந்த ஒரு விஷயம் கரெக்ட் தான். அப்படின்னா நீ இப்ப வரைக்கும் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. என்ன தயவு செஞ்சு திரும்ப பேச வைக்காத. ராக் பேப்பர் சிசர்ஸ் கூட ஒரு காரணம் இருக்கு. எனக்கு உங்க ரெண்டு பேரும் மேலயும் நம்பிக்கை இல்லாததுனால நான் உங்க ரெண்டு பேரையும் கொல்ல போறேன். Hey, whose side are you on here? என்னன்னே ஏதோ பண்ற மாதிரி தான் இந்த நம்ம பார்ப்போம். Damn it! All right, fine. Let's go, Akamaru. பவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நிச்சயமா நான் பக்கம் இருக்கேன். நிச்சயமா அவன் தான் போரியானவன். ரெண்டு பேருமே பவர் யூஸ் பண்றாங்க. ஆனா என்னக்கா இப்படிலாம் பண்ணாங்க? இதா வாங்கிக்கோ. இது உனக்குதான். வாங்க வாங்க. ஆனா என்னால எளிமையா பண்ண யோசிக்க தயங்க மாட்டால. எஸ், நாம ஜெயிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நிம்மதியா இங்க இருந்து கிளம்பலாம். அது உண்மைதான். ஆனா நான் மட்டும் தான் கிளம்புவேன். அவாதான் கொஞ்சம் டவுட் என்னட்டா இப்படி பண்ண மாட்டாளேன்ட்டு. ஷீனோவும் போலி என்னட்டாவும் போலி. அப்ப போலியான அந்த பாவி நீதானா? இந்த நேர்ல எந்த நுணுக்கமான கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா உன்னோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி எமாட்டோ கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு நீங்க பாத்துருப்ப. ரொம்ப கஷ்டப்படாம என்ன ஜெயிக்க வச்சதுக்கு முதல்ல நான் உனக்கு தான் நன்றியை தெரிவிக்கணும். உன்னோட நாய் உன் கூட இல்லாததால என்னாலேயே உன்னை தோக்கடிக்க முடியும். அப்ப நான் தோக்கடிச்ச ஷீனோ தான் உண்மையானவனா? நான் சரியான முட்டாள். அவனும் உண்மை மாதிரி தெரியலையே. நீ உண்மையாவே முட்டாள் தான். ஏன்னா நீதான் உண்மையான கீபா.
இப்போ 2 பேரும் சேர்ந்து அவனை தாக்குற வழியை பார்ப்போம். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆனா எப்படி பூச்சி வச்சு பண்ணியிருப்போம். பூச்சிகளை இப்போ உன்னால தேவையில்லாம நான் இழக்க வேண்டியதாயிடுச்சு. பூச்சியா? அப்படின்னா என் கூட சண்டை போட்டது உன்னோட க்ளோனா? ஆமா. ஆனா நான் தான் போலிங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? நானும் எதையும் கண்டுபிடிக்கல. எனக்கு யாரு போலியானவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நாம ஒருத்தர் எதிர்த்துக்கிட்ட அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நமக்குள்ள ஒருத்தர் போலியா இருந்தாலும் அந்த துரோகி கடைசி வரைக்கும் உருவம் மாற மாட்டான்னு எனக்கு தோணுச்சு. அதே போல நம்மளால எதிர்க்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. அவன் கடையை முடிச்சிருவான். நம்ம நண்பர்கள் மேல இருக்க நம்பிக்கை நம்ம எதிரிகளை தூக்கடிக்கிறதுக்கு உதவுமா? என் மனசுல இப்படியான கேள்விகள் தான் வர தொடங்குச்சு. ஒருவேளை என் நண்பர்கள் என்ன தோக்கடிச்சாலும் அது கண்டிப்பா நல்லதுன்னு தான் தோணுச்சு. அப்புறம் தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. உண்மையான நான் இறந்த மாதிரி இங்க செட்டப் பண்ணோம்னா கண்டிப்பா போலியானவன் வெளியே வருவான்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாடிக்கிட்டே இருந்தோம். Rock, paper, scissors. அப்படின்னா அது ஹேண்ட் சிக்னல்ஸா? ஐயா திரும்ப நாம ஏன் இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம்? அவங்களுக்கு புரியவே இல்லை போல. இருக்கிறதுலயே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் இது புரிய ஆரம்பிச்சது. முன்னாடி நீ என்கிட்ட சொன்னது என்னன்னு இப்ப நான் சொல்றேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கடா படமாட்டையா? ஓ, புரிஞ்சிருக்கா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு தெரியும்ல. உங்களுக்கு உண்மை தெரியணும்னா கோய்க்குள்ள வரதுமே ஹேண்ட் சிக்னலில் தான் பேசலாம். நீ என்ன சொல்ல வர ஓடி எனக்கு இருக்கப்போ. புரியல. ஆனா நீ என்கிட்ட அப்படி எதிரிட்டு வந்தப்பதான் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஒர்க் ஆச்சு. நீயும் ஆர்வக்குள்ளர்ல என்னோட க்ளோனை தோக்கடிச்சு. அப்படிதான் நீ முழுசா என்கிட்ட மாட்டின. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிக்கிறாங்க. உண்மையான சிக்னல்ஸ் தெரிஞ்சதுனால நீ தான் உண்மையான கீபான்னு தெரிஞ்சது. அப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? இப்ப நான் உங்க 2 பேரையும் கொல்றேன்டா. அதெல்லாம் உன்னால முடியாது. ஏன்னா ஏற்கனவே உன்னோட கதையை முடிக்க என்னுடைய ஜெட்ஸு வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சாவுக்கு நான் பதில் சொல்றேன். இடன் ஜுட்சு விட்டில் டோர்னர். தோத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணாலும் அவங்க பாண்டிங்கில் போய் என்ன பண்ண முடியும்? நன்றி ஷீனோ, அவனை தோக்கடிச்சு நீ நல்ல வேலை பண்ண. எல்லாம் உன்னாலதான். என் முழு பலத்தோட எதிர்த்து உன் கூட சண்டை போடுறது சந்தேகமா இருந்தது. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபேங்க வச்சு தாக்குனல. நீ கேட்டு வாங்கின, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம முதல்ல என் மேல கை வைக்க ட்ரை பண்ணது நீதான், மறந்துட்டியா? உங்கள யாரு உண்மையான துரோகின்னு எனக்கு தெரியல. அதனால உங்கள ஒருத்தரை அடிக்கலான்னு தோணுச்சு. அதான் பொண்ணு மேல கை வைக்காம உன்ன அடிச்சேன். சும்மா நல்ல மாதிரி நடிக்காதடா. சரி, நாம இந்த துரோகியை தான் தூக்கடிச்சிட்டோம்ல. அப்ப உண்மையான ஹினாட்டா எங்க இருக்கா? கடாயப்பா. என்ன மாடி ஹினாட்டா, நல்லா இருக்கல்ல? எனக்கு ஒன்றும் ஆகல கீபா. இதுதான் என்னட்டா? ஷீலா இங்கதான் இருக்கியா? எப்பவும் நான் கடைசியா தான் தெரியுவல்ல. என்னட்டாமா ஏன் ஆக்டிங் பண்ணிக்கிறீங்க? சபா, ஆமா, இப்ப என்ன ஆச்சு? அது பெரிய கதை. அதை இன்னொரு எபிசோட்ல பேசிப்போம். ரொம்ப கடுமையா பாதுகாக்கப்பட்ட அலெக்ஸ் ஷினோபி ஃபோர்ஸஸ் உடைய ரகசியங்கள் எதிரிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன பாதுகாக்கப்பட்ட ரகசியம் அது? நீ நருட்டோவை லவ் பண்றதுதான், வேற என்ன? என்ன? ஆனா இதே மாதிரி அவனு நடிச்சான். பேர்ல கீபா தான் அதை உளறிட்டான். அதுக்கப்புறம் ஜெட்ஸோ கண்ணா பின்னாடி ஏதாவது உளறி வச்சிடாது. அச்சாசல் நம்மள மாதிரியே உருமாறணுங்கிறதுக்காக கேப்டன் யமாட்டோ கிட்ட இருந்த அந்த ஒயிட் செட்ஸோ நிறைய தகவல்களை சேமிச்சு வச்சிருக்கு. ஒரு நிமிஷம். அப்ப கேப்டன் யமாட்டோக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசியம் அவங்களுக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்குமே. என்ன பத்தின ரகசியங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன பத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல? அப்படின்னா வேற வழி இல்ல. ஒருத்தர் விடாம எல்லாரையும் மூட்டை கட்டியாகணும். ஆமா. இந்த எபிசோட நல்லா இருந்துச்சுங்க. பட் வந்து ஜெட்ஸோ ஏன் ரொம்ப டேஞ்சர்னா அது இந்த விஷயம் தான். இனாட்டா மாதிரியே ஆக்ட் பண்ணுறான்னா அதுலேயே அவன் எப்படிப்பட்ட வித்தகாரன்னு தெரியுது. இது என்னன்னா இப்போ எமோட்டோ கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு ஒரு இன்னும் மேலோட்டமாக இல்லை கேள்விப்பட்டதா அதை வச்சு அந்த கேரக்டர் உருவாக்காமல் அவங்களமே ஆக்ட் பண்ணுறான்.
பட் இவங்கெல்லாம் பிறந்ததுலேருந்தே ஒன்றா இப்போ இவங்க இனாட்டா இவங்கள டீமாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு இருக்கும். ஏதோ ஒரு ரகசியமாக அவங்க ஒரு டீம்னு ஒன்று இருக்கும்போது அதுக்குள்ளே ஒன்று இருக்கும். அது யாருக்குமே தெரியாதுல்ல. அவங்களுக்குள்ள ஒரு 3 பேர்னு ஒரு டீம் இருக்கும். அது இங்கே ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ இதே விஷயம் இன்னொரு டீம் இப்போ இன்னொரு ஆளுங்க இருக்காங்க. இல்லை அவங்களுக்கு சந்தேகம்னா மிக்சடாக இருக்காங்க இப்போ ஒரு வார் ஜோனில். அப்போ அவங்களுக்குள்ள குழப்பம் வரப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் டேஞ்சர். இவங்கன்றதுனால ஈஸியாக முடிஞ்சிச்சு ஏதோ ஒன்று பண்ணாங்க. பட் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணிட முடியுமா? இப்போ அங்கே கவனிக்கிறதால இதை வச்சு இவங்க டெஸ்ட்டு வச்சு கண்டுபிடிச்சுன்னு இருக்க முடியுமா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக தெரியுது. என்ன பண்ணுறது? இது நமக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்குறது தான். ப்ளஸ் நம்ம லீஃப் வில்லேஜ் ஆட்களுக்கு மட்டும்தான் நம்மளை பற்றி தெரியும். நம்ம லீஃப் வில்லேஜ் ஆளுக்கான எமோட்டோ மட்டும்தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால நல்லதாக போச்சு. இதே வந்து மற்ற வில்லேஜ்லேருந்து ஒரு ஆள் பிடிச்சி வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமாக இருக்கும். பெரிய ஒரு சண்டை நமக்குள்ளேயே நடந்திருக்கும். லீஃப் வில்லேஜ் இருந்தாலும் இதுவும் டேஞ்சர் தானே. நம்மளுக்கே இப்போ இந்த 3 பேர் ஒரு டீம், இன்னொரு 3 பேர் டீம்னா இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லையா? அதுவும் டேஞ்சர் தான். இப்போ பாருங்கள், நிஜி வரப்போ சாக்குராக்கு தெரியல, அவன் வேறு டீம் இவங்க வேறு டீம். அப்போ ஒரு இது வச்சு ஒரு இன்ட்டு வச்சு அந்த டாக் மூலியமாக வச்சு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சான். அப்போ இந்த மாதிரி பண்ணிருக்க முடியும் வாஸ் வரல. இப்போ இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சு தானே. எந்த நியூஸ்? இப்போ இந்த அதாவது அவன் வந்து மாற முடியும் எல்லார் மேலேயும்ன்றது எல்லாருக்கும் போய் சேர்ந்தாதான் பிரச்சனை. அதான் இப்போ போயிருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ சாக்குராக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க தெரிஞ்சிச்சுனாலே இந்த தகவல் கண்டிப்பாக அங்கே போயிடும். நாரா கிட்ட அவர்கிட்ட போயிடும். அவர்கிட்ட போச்சுன்னா மொத்த பேருக்கு அது தெரிஞ்சிடும். அப்போ அந்த இது பண்ணணும். அதான் அவர் யோசிச்சுட்டே இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுமா தான் போன எபிசோடு முடிஞ்சது. நான் அதான் தீர்வு வந்து நருட்டோ சொன்னேன். நருட்டோ வந்தால் நான் கூட ஒருவேளை திடீர்னு நம்ம நருட்டோ வந்து என்ட்ரி கொடுப்பாங்கலாம் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டேன். பட் அவனால் மட்டும்தான் அப்போ ஒரு இடத்துக்கு அவன் போயிட்டு இந்த மாதிரி சென்ஸ் பண்ணி இவன் வந்தான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தா தான் உண்டு. அதை தவிர்த்து வேறு என்ன சொல்யூஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஷீனோவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஐக்யூ லெவல். அவன் முன்னந்தே நம்ம சின்ன வயசுலேருந்தே அவனை பார்த்துட்ருக்கோம். அவனும் வந்து அறிவாளின்றதை மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஏன்னா மூலக்காரன் அவனும் பயங்கரமாக யோசிப்பான். அவன் ஆக்ஷன் அந்த பூச்சி வச்சு பண்ணுறதை விட ட்ரிக் நிறைய யோசிப்பான். கிட்டத்தட்ட சிக்கமாரோட பாதி சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய ட்ரிக்கு நிறைய விதத்தில் யோசிப்பான். இங்கேயும் அவனோட மூளை தான் வேலை செஞ்சது. கீபாக்கு என்ன பண்ணி என்ன பண்ணுமோ அதுதான். கீபாக்கு அதெல்லாம் டெல்ட்டா அடி தட்டி வாட்டா ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற ஆள். இந்த மாதிரிலாம் யோசிச்சு ட்ரிக் பண்ணி அதெல்லாம் அவனுக்கு வராது. ஸோ இவன் கரெக்டாக அதை யூஸ் பண்ணி பண்ணால் அதில் சிக்கிச்சு. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஷீரோ மேலே டவுட் இருந்தது. பட் இவன் தானே இப்போ ட்ரிக் பண்ணிட்டு இருக்கான், இவன் ஏதோ விளையாடுறான்னா அப்போ இவன் தான் கண்டுபிடிக்கிறான். அப்போ கண்டிப்பாக இனாட்டாவாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இனாட்டா பாடி லாங்குவேஜ் எடுக்கிறது கஷ்டமாயிடுச்சுன்னு அப்படியே திங்க் பண்ணிட்டேன். கீபா மேலே சுத்தமாக டவுட்டே வரல. அவன் கேரக்டர் தெரியுது கிளியராக. ஹினாட்டா மேலே டவுட் வந்துச்சு, அதே பிடிச்சாங்க. ஸோ இந்த இடத்துல ஷீனோ தான் ப்ரில்லியன்ட், பயங்கரமாக பண்ணாங்க. ஹினாட்டா வந்து கொஞ்சம் சவுண்டாக பேசினா கொஞ்சம் நிறையா பேசினால அந்த ஒரு இது இருந்தாலும் சீரியஸான இடம் எல்லா டைமும் அவன் அப்படியே இருக்க போகிறது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சீரியஸாகவும் இருந்திருக்கால. சரி அந்த மாதிரி தான் இங்கே இருக்கா போல அப்படின்னு தான் நான் நினச்சேன். எனக்கு ஷீனோ மேலே டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அவன் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவ்வளோ பேச மாட்டான், கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரிக்டாக பேசுவானா. அதனால இந்த நெகட்டிவ் இது வரும்போதும் அந்த டவுட் இருக்குது, நமக்கு ஈஸியாக அவனை டவுட் பட முடிஞ்சுது. சரி ஒரு வேளை அவனாக தான் இருக்குமா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் எனக்கு நரோட்டோ விஷயம் வந்து இன்னாட்டாக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, யாருக்கும் தெரியாதாங்க நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கூட இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. நான் தான் யோசித்தேன், இன்னாட்டா வந்து நரோட்டோவை இது பண்ணுறது சீக்ரெட் ஆச்சு, அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தெரியாது, அவன் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நருட்டோ தவிர எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். ஆனால் நருட்டோன்ற அந்த மண்டைக்கு மட்டும்தான் தெரியாது இன்னொருத்த லவ் பண்ணுறா உயிரே அவதான்றது வந்து எல்லாம் எமட்டோ கூட தெரிஞ்சுக்குதுன்னா பார்த்துக்க. ஆனால் நருட்டோக்கு தெரியலனாலும் இனாட்டா மேலே கை வச்சா மட்டும் மிருகம் ஆகிடும். நம்ம பெயின் விஷயத்துலேயே பார்த்தோம். மிச்சம் எந்த இதுனாலும் வந்துட்டு இதே மாதிரி நம்ம சின்ன வயசில் நம்ம கிளாசிக்கலோட பார்த்தா இனாட்டா மேலே நிஜி கை வச்சதுனால தான் அங்கேயும் வெறியானான் வச்சு செஞ்சா. இங்கேயும் அதே தான், பெயின் கிட்ட இனாட்டா கை வைக்கிறப்ப தான் பயங்கர மிருகமாயிட்டான். அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தவன், பெருசு எல்லாரையும் கொண்டான்றப்ப கூட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவன் இனாட்டா மேலே கை வச்சான்னு வந்து சுத்தம் அவனுடைய கண்ட்ரோல்லே இல்லை. ஸோ அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அது அவனுக்கு புரியலையா என்னன்னு தெரியல. அது சாக்ரா மேலேயும் சாஸ்கே மேலேயுமே கவனமாக இருக்கிறதுனால அதை உணரலையா என்னன்னு தெரியல. ஆனால் அவனையும் மீறி இனாட்டான மட்டும் கோவம் வருது. சையாக்கு இருக்குது, அது வெளியே பொங்கல். அது சின்ன வயசுலேருந்து கூட இருந்திருக்கா, அந்த அந்த ஒரு பாண்டிங் இருந்துச்சுல்ல, மேபி அது அவனுக்கு அப்படி வெளிப்படுத்துது. இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் டக்குன்னு நாராவுக்கு போகணும். நாராவுக்கு போயிட்டு அவர் மூலிமா நருட்டோ கிட்ட வரணும். ஆனால் நருட்டோ இப்போ தடுக்கிறதுக்கு நம்ம பாட்டியும் அவரும் கிளம்புனாங்க. பட் அவன் வந்தால் தான் இப்போ வந்து சரி வரும். இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஜெட்ஸு ப்ராப்ளத்துக்கு நருட்டோ தான் வேணும்னு தோணுது. அப்போ நாரா கிட்ட போச்சுன்னா அவர் கண்டிப்பாக நருட்டோ தான் அப்ரோச் பண்ணுவார். அப்போ வேணும் இப்போ தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்கள தடுத்து நருட்டோ வர வச்சு இதை கண்டுபிடிப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம், தகவல் சீக்கிரமாக போகிறது தான் எல்லாமே இருக்குது. இங்கே ஏதோ வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.